அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. பார்த்துங்க, இது வந்து நம்ம பெரிய கோயில், மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோயில் குளம். இதை சுற்றி வாக்கிங் போகிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. மக்கள் நிறையா வந்துட்டுருக்காங்க. நான் இப்போ வந்து கிட்ட வந்து 7:45 இந்த நேரத்துலலாம் ஓரளவு மக்கள் வாக்கிங் போய்ட்டு முடிஞ்சிருப்பாங்க. அப்போ காலை நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? நான் பேசுகிற தேதி வந்து 25/11/2024. காலை நேரத்தில் அவ்வளோ இப்போயே ஒரு 7-8 பேர் வாக்கிங் போய்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது போல் நம்ம ஊர்லலாம் செஞ்சால் இப்போ ஆண்களும் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்க. காலை நேரத்துலலாம் பார்த்தா ஜெஜன்னு இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் செஞ்சிட்ருக்காங்க. இது நம்ம ஊர்லேயும் வந்து நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு வாங்குகிறாங்க. பல்காக ஒரு ஓட்டுக்கு போய் விழுந்துருது. என்ன எப்படிப்பட்டு விழுதுன்னு கேட்டால் வந்து பேங்கில் பணம் கிடக்கிற மாதிரி நம்மளுடைய ஓட்டு போய் அழகான முறையில் விழுந்துருக்கு. அவங்கள அணுகுனா கட்டாயம் நிச்சயம் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம ஊர்கள்லையும். இதை வந்து அவசியம் நம்ம ஊர்களில் வந்து இது போல் வந்து செய்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறதுக்காக நிற்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் காசை போய் கொட்டி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் வெக்கப்படுறாங்க. ஆண்கள் பெண்கள்னு சொல்லி வெக்கப்படுறாங்க. எப்படி காலையில் வாக்கிங் போனால் என்னால் நடக்குமோ கொள்ளமோன்னு சொல்லி இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம தெருக்கள்லேயே நடந்தாவே போதுமானது. அதை ஏன் வந்து வெளியில் போய் வந்து வெளியில் இந்த மாதிரி போனால் நம்ம கூடுதலான மக்கள் வருவாங்க. இன்றைக்கி பார்த்தா டாக்டர்கிட்ட போய் பெரிய வியாதி வருதுன்னா அவன் போய் நடக்க சொல்கிறான் டாக்டர். அதான் சொல்கிறான். அதை வந்து வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நடந்தால் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், நோய் வராது. இதை தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தெருக்கள்லேயே நடந்தாலும் ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காலையில் நடந்தாலும் ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணுவாங்க, இப்போ காலையிலே இப்போ நடக்குது பாரு அப்படிங்குங்க. 2 நாள் 3 நாள் சொல்லுங்கள். 4ஆவது நாள் நீங்கள் வரலேண்டா கூட என்ன நடப்பாங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 10 நாளாக உடனே கரெக்டாக இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா வாக்கிங் போயிடுவாங்க. அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய மக்களோட மனநிலை. இது போலையும் நம்ம வந்து நடைமேடை அமைக்கிறதுக்கு நம்ம ஊர்களில் நம்ம கட்டாயம் முயற்சி பண்ணணும். சும்மா நம்ம பொறுப்புக்கு வந்தோம், நம்ம வந்து செயல்பட்டோம் இல்லாமல் இது போன்ற ஒரு நற்காரியங்கள் செய்யும் பொழுது பலருக்கு வந்து நன்மை அமையும். காசை போய் டாக்டர்கிட்ட போய் கொட்டுறது வந்து குறைஞ்சி போகும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அவர் 80 வயசு, காலைல 5 மணிக்கு எழுந்திருப்பார், 4 கிலோமீட்டர் நடப்பார் டெய்லி. அதெல்லாம் எந்த விதமான நோயாக இல்லாமல் படுத்த படுக்கையாக இறந்து போனாரெலாம் நம்ம கேட்குறோம். 85 வயசு 90 வயசில் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. இது ஒரு தகவலுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும்.